ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பற் கழலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ எம்பாவாய். மாளிகையின் வாயில் நந்தகோபரின் கொடைத்திறம். ஆண்டாள் முன்னால் நடக்க தோழிகள் பின்னால் பயபக்தியுடன் ஆவலுடனும் வருகிறார்கள். மாளிகையின் முன்வரிசையாக காத்து கிடக்கும் ஏழைகளையும் அவர்களுக்கு வழங்கப்பட தயாராக இருக்கும் மூட்டை மூட்டையான நெல்லையும் ஆடைகளையும் பார்க்கிறார்கள். தோழி: ஆண்டாள், விடியும் முன்பே இவ்வளவு கூட்டமா? இந்த நந்தகோபர் தூக்கத்திலும் தர்மம் செய்வார் போலிருக்கிறதே. அதற்கு ஆண்டாள்: ஆமாம் தோழி, அம்பரமே தண்ணீரே சோரே, உடுக்க உடை, குடிக்க தண்ணீர், உண்ண உணவு என ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள் எதற்கும் தட்டுப்பாடு இல்லாமல் வாழி வரங்கும் வள்ளல் அவர். தர்மத்தின் தலைவனே, எம்பெருமானே நந்தகோபாலா, விழித்துக்கொள். அந்தப்புறம் யசோதையின் மடியில் தவழும் பாசம். நந்தகோபரை எழுப்பிவிட்டு அடுத்து யசோதை பிராட்டியின் அறைக்கு செல்கிறார்கள். அங்கு அறையே மங்கள ஒளியால் நிறைந்திருக்கிறது. தோழி: இங்கே பார் ஆண்டாள், யசோதை அம்மா எவ்வளவு சாந்தமாக உறங்குகிறாள். இவள் முகத்தை பார்த்தாலே நம் கவலையெல்லாம் தீர்ந்து விடுமே. ஆண்டாள்: நிச்சயமாக இவள் சாதாரணமானவள் அல்ல. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, பூங்கொடி போன்ற பெண்களுக்கெல்லாம் தலைவி இவள். நம் குலத்திற்கே ஒளி தரும் நந்தா விளக்கு. யசோதை அம்மா, நீ விழித்தால்தான் உன் பிள்ளையின் திருமுகத்தை நாங்கள் பார்க்க முடியும். அறிவுராய் தாயே, விழித்துக்கொள். கண்ணனின் கட்டில் உலகளந்தவனின் உன்னதம். மெல்ல அடியெடுத்து வைத்து கண்ணன் துயிலும் அறைக்கு வருகிறார்கள். அங்கே நீலமேக கண்ணன் சின்னஞ்சிறு குழந்தையாய் சுருண்டு படுத்து உறங்குகிறான். ஆண்டாள் பரவசத்துடன்: தோழிகளே, மெல்ல பேசுங்கள். இதோ பார், இந்த பிஞ்சி பாதங்கள் தான் அன்று வானத்தை முட்டும் அளவுக்கு உயர்ந்து அம்பரம் ஊடறுத்து மண்ணையும் விண்ணையும் அளந்தன. அந்த உலகளந்த உத்தமன் இப்போது இங்கே ஒன்றுமே தெரியாத சிறுவனாக உறங்குகிறான். தேவர்களின் அரசனே, உறங்காது எழுந்து எங்களை பாரடா கண்ணா. பலராமனின் துணை. அண்ணனிடம் ஒரு சிபாரிசு. கண்ணன் அசையாமல் தூங்கவே பக்கத்தில் உறங்கும் பலராமனை பார்த்து ஆண்டாள் ஒரு தந்திரம் செய்கிறாள். ஆண்டாள்: தம்பி தூங்கினால் அண்ணனை பிடிக்க வேண்டும். இதோ செம்பண்ணாலான வீரக்கடல்களை அழிந்திருக்கும் பலதேவா, நீயாவது எழுந்து உன் தம்பியை எழுப்பக்கூடாதா? நீயும் அவனும் சேர்ந்து எழுந்து வந்தால்தான் எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். தோழி: ஆமாம் பலராமா, உன் தம்பியை எப்போது எங்களுக்கு தருவாய்? நீயும் அவனும் சேர்ந்து வந்து என் பாவை நோன்பை அங்கீகரிக்க வேண்டும் என ஆண்டாளும் தோழிகளும் பிரார்த்தனையை வைக்கின்றார்கள். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. நன்றி.